யெகோவா ஈரே பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு பேரும் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களை கடந்து வரோம். ஆனாலும் சில நேரங்களில் இவைகளை தாண்டி போராட்டங்கள் நம்மை மேற்கொள்ளும். அந்த நேரம் நமது மனநிலைமை எப்படி இருக்கும்? இவ்வளவு ப்ரேயர் பண்ணுறேன், ஆனாலும் இப்படி ஏன் ஆண்டவரை நடக்கணும் என்ற சிந்தை மேலோங்குகிறது. நமது விசுவாசத்தில் ஒரு சின்ன மாற்றம் வருகிறது. கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையே பெயரும் என்று சொன்ன ஆண்டவரே, அவர் மீதுள்ள விசுவாசத்தை விட்டு கொடுக்கிறோம். நம்ம நிறைய பேருக்கு நல்லது நடந்தால் ஓகே, ஆனால் பிரச்சனைகள் வரும்போது பதறி போயிடுறோம். ரோமர் 10:11 நாம் பார்க்கும்போது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, விசுவாசிக்கிற பிள்ளைகள் வெட்கப்படுவதில்லை என்பதுதான் உண்மை. நான் என் ஆண்டவரை விசுவாசிக்கிற காரணத்தால் வெட்கப்பட மாட்டேன், பதற மாட்டேன் என்ற திடன் வரலன்னா உங்கள் விசுவாசம் பலனற்றது. ஏன்னா வேதாகமத்தின்படி விசுவாசிக்கிறவன் பதறான். மனிதர்கள் மேலே, மருந்துகள் மேலே, பணத்தின் மேலே வைக்கிற விசுவாசத்தை சில மனிதர்களால் உயிருள்ள தேவன் மேலே வைக்க முடியலை. அப்படின்னா நீங்கள் ஆண்டவருக்குள்ள திடனாக இல்லை. விசுவாசிக்கிற பிள்ளையால் எல்லாவற்றையுமே கடந்து வர முடியும். எனவே நீங்கள் இப்போ எந்த நிலைமையில இருந்தாலும் உங்கள் விசுவாசத்தை ஒரு அளவீடு செய்து பாருங்க. ஆண்டவர் முன்னால் எனது விசுவாசம் எப்படிப்பட்டது? பிரச்சனைகளில் விழுந்து போகிற விசுவாசமா, இல்லை திடனாய் நான் வெட்கப்படுவதில்லை ஏன்னா என் தேவன் உயிருள்ளவர் என்ற விசுவாசமா? நீங்கள் விசுவாசித்தால் வெட்கப்பட மாட்டீங்க என்பது தான் உண்மை. உங்கள் விசுவாசத்தின்படி நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். சரியா? உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் முன்னாடி விட்டு கொடுக்காதீங்க. பிடியாய் பிடிங்க, ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டாங்க. சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.